வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் ஷோ. இது நம்ம ஜெயா டிவின்னு ஆளு பசங்க மக்களே. போன வாரம் சங்க ஜாலியா போச்சு இல்ல? இந்த வாரங்க அதே மாதிரி தூக்குறா 4 வாளுக்கத்துக்கு வந்திருக்காங்கடா. ஃபர்ஸ்ட் ஒரு வாழு கையும் வந்திருக்காரு. அப்படியா? யாருன்னு பாத்துலாங்க? பாத்துலாமே. யார் அதுக்கு வாங்கோ? உங்க பேரு என்ன? யஷ்வந்த். எங்க இருந்து வர நீ? ஐயா பக்கம். சரி, வீட்டுல இருந்து யார் யார் வந்திருக்கீங்க? டாடி, மம்மி, ஜஷ்வந்த், தன்வி, அப்பா. டேய் கிருஷ்ணா, என்னடா இவரை நான் எங்கேயோ காத்திருக்கேன்டா. நானு எங்கோ காத்துக்கிறேன் நானு. இந்த கூலி குடத்துல வராங்க, எங்கேயோ காத்தாங்க மாதிரியே இருக்குடா எனக்கும். சார், நீங்க ஒரு யூடியூபர் தானே? ஆமா சார். எப்படி கண்டுபிடிச்சீங்க? பரவாயில்ல சார். சரி, ஓகே. டேய், நீ சூப்பரா கலக்கலா பேசுன, சங்கையா ஆளை கெட்டக்கெல்லாம் கோட்டுன்னு வந்துருக்குற. நாங்க நிறைய பேசலாம், சரியா? வந்ததுக்கு நன்றி. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. தேங்க்யூ ஸோ மச். என்ன கியூட்டான ஒரு என்ட்ரி இல்ல. அடுத்ததா ஒரு சூப்பரான வால் பாப்பா இருக்காங்க. ஓ அப்படியா? ஆமாண்டா, கூப்பிடலாமா? ஓ கூப்பிடலாங்க. யார் அது? வாங்கோ. உன்னோட பேர் என்னடா சொல்லும்? சஷ்டி. எந்த ஏரியால இருந்து வர நீ? காஞ்சிபுரம். யார் யாரு வந்துக்கிறீங்க வீட்டுல இருந்து? அம்மா, அப்பா, அக்கா. சூப்பரா பேசுற நீ. நாங்க நிறைய பேசலாம், சரியா? வந்ததுக்கு தேங்க்யூடா சொல்ல. உன்னோட இடத்துல உட்காந்துக்கோ. அடுத்ததா இருக்க அந்த வாழு கொய்யன் யாரு? வாங்கோ. உன்னோட பேர் என்னடா? சேஷாந்த் சாய். வீட்டுல இருந்து யார் யாரெல்லாம் வந்துக்கிறீங்க? அம்மா, அக்கா, தங்கச்சி, பாட்டி, அம்மம்மா. சூப்பர். எந்த ஏரியாடா நீ? பெரும்பூடு. சரி, நாங்க நிறைய பேசலாம், சரியா? உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. சூப்பரு சூப்பரு. சங்கையா 3 பேர் என்ட்ரி பயங்கரமா குத்துட்டாங்க. அடுத்ததா ஒரு வாழு கொண்டு இருக்காங்கடா. அப்படியா? கூட்டலாங்க. கூப்பிடலாமே. அழகா இருக்கிய. உன்னோட பேர் என்ன? கிஷிகா. கிஷிகாவா? அவங்க வீட்டுல இருந்து யார் யார் வந்துருக்கீங்க? அம்மா, நானு. சரி, எந்த ஏரியால இருந்து ஒச்சேஸ்தானு? என்னடா நடுவுல வேற லாங்குவேஜ்ல கேட்டா, எந்த ஏரியால இருந்து வந்திருக்க நீ? கோயம்புத்தூர்ல. என்ன அங்க சாக்கிங்க சிரிக்கிறாங்க? ஆலப்பக்கம். ஆலக்காக்கத்துல இருந்து வரியா? ஆலக்காக்கத்துக்கும் கோயம்புத்தூருக்கும் என்னடா கணேசனு? கணேசனா? கணேசனு கனெக்ஷனு. கோயம்புத்தூர் எங்க இருக்கு? பஸ் ஸ்டாண்ட். கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லயா இருக்கு? பரவாயில்ல, நாங்க நிறைய பேசலாம், சரியா? உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ கார்க்கங்க. எக்காடி அக்கா எல்லாரும் சங்க எனர்ஜியா டான்ஸ்ல ஆடி வந்துட்டாங்கல்ல. வந்தவங்களுக்காக ஒரு அழகான கிஃப்ட் குத்துலாங்க. குத்தலாமே. தேங்க்யூடா வந்ததுக்கு. தேங்க்யூ சஷ்டி. சூப்பரான கிஃப்ட். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சேஷாந்த் சாய். தேங்க்யூடா வந்ததுக்கு. தேங்க்யூ கிருத்திகா. தேங்க்ஸ்டா வந்ததுக்கு. தேங்க்யூ. சங்க எனர்ஜி ஆகுறாங்களே எல்லாருங்க. என்னடா கிருஷ்ணா? எனர்ஜியா இருக்கும்போது அப்படியே கொஸ்டின் கேட்டுடலாமே. ஓகே. ஸோ என்னடா முதல்ல இருக்கிறது யாருன்னா நாங்கள் யஷ்வந்த். என்னடா யஷ்வந்த், கொஸ்டின் கேட்கலாங்க ஒன்று? இல்லை லாஸ்டா கேட்கலாங்க? இக்கே கேட்டுறான். தெரிஞ்சதெல்லாம் அங்கேயே டக்கால் டிகில் வந்து நான் சொல்லிட்டு போயிடுறேன். டக்குன்னு கேட்டுருங்கன்றா தங்கி. ஆமா. ஸோ வாங்க யஷ்வந்த். வணக்கம்டா காக்கல. வணக்கம். சொன்னாங்க உங்க டேடி வந்து ஒரு பெரிய யூடியூப் ஃபேமஸான ஆளு. ஆமா. ஆங்கல்ல, அப்படிதான் ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்காரா? இல்ல, உண்மையிலே தான். உண்மையாக காங்கத்தான ஆள் தானா டேடி? சரி, ரைட்டு. சரி, டேடி அக்காரு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாராங்க. ஆமா. நைஸா இதை வச்சு இந்த சாக்குற கடைக்கெல்லாம் போயிட்டு நிறைய இன்டர்வியூ எடுக்கிறீங்களா? டாடி புரிஞ்சுக்கோ. டாய்ஸ் கடைக்கு மட்டும் வீடியோ எடுத்தா நாங்க டாய்ஸ் வாங்கிடுவோம். ஓ, டாய்ஸ் கடைக்கு ப்ரமோஷன் கொண்டு நேரா போறது, வீடியோ எடுக்கிறது, அப்படியே 2 கொங்கையும் எடுக்கிறது. எனக்கு புரிஞ்சு போச்சு. அதான் டாடி வந்து போய் ப்ரமோஷன் பண்றாரு. ப்ரமோஷன் பண்ணிட்ட உடனே அந்த கடையிலேயே அழகா வந்து பேமெண்ட்டுக்கு மேல பொம்மையா வாங்கி வந்துடுறாரு. அதுதான் என்னோட பிளான் டீச்சர். அப்படி ஏதாவது பண்ணி காங்க சொன்னா நாங்க டாடி கூட நான் சேரணும்னு நினைக்கிறேன். அதான் டாடி கொலாபரேஷன் வீடியோ எல்லாம் நாங்க கோர்றோம், சரிங்களா? நீங்க இங்கிலாம் கொண்டுங்க. அப்படியா? டைலாக்லாம் சூப்பரா அச்சு விடுவாங்க. நீ எங்க சொல்லு கேட்கலாம். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், முடி இருக்கும். ஆனா வீடு இருக்காது. ஏன் எங்க போயிருக்கோம்? வீடு எடுத்துருவாங்க. ஆகா, டேய் இவன் தலைக்கோடன் டைலாக சொல்றான்டா. ஓ, உனக்கு அவருதான் குடிக்குங்க. ஆமா. எதுக்கு உனக்கு? ஏன் சூர்யாவை எதுக்கு குடிக்கல உனக்கு? சூர்யா. யாரு சூர்யாவா? சூர்யா கங்குவா காத்தியா? கங்குவா தெரியாதா? சிங்கம் தெரியுங்க. சிங்கம் தெரியும். லயன்.
ஏன்டா நான் காட்டுல இருக்க சிங்கத்தை சொல்லடா. சிங்கம் கடத்துல சூர்யா வேற லெவல்ல கரகம் பண்ணிருக்காருடா. சரிடா ரஜினி அவரு தெரியுங்க. ரஞ்சினி தெரியும். கஜினிடா. கஜினிடா. கஜினி தெரியுங்க. கஜி. ஏன்டா 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மறந்துடுவாரேடா இவனை மாதிரிப்பா. தெரியாதா? இத்தனை கடம் பேர் சொல்லியும் அவனுக்கு சூர்யா யாரும் தெரியலையாடா? தெரியாது. தெரியாது. ஐயோ ஐயோ இவ்வளவு ரீச் ஆன கடத்துலயே அவனுக்கு சூர்யா யாருன்னு தெரியலடா கிருஷ்ணா. சரி பரவாயில்ல விடு. அதாவது சூர்யா சாரே நேர்ல வந்து நான் தான்டா சூர்யான்னு சொன்னா கூட நங்க மாட்டான் கலகுதுறாங்க. தெரியாதுன்றவான் கலகுதுரா. சரி கிளாஸ்ல லீடர் யாரு? கிளாஸ்லயா? திடுக்குகள். திடுக்குகள். ஏன் கிளாஸ் லீடர் ஏன் கொன்னா இல்ல? கிளாஸ் லீடர் ஒரு கொன்னா கொட்டா தானடா கிளாஸ் கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்காதா? ஏன் உனக்கு கேர்ள்ஸ் குடிக்காதா? ஏன் குடிக்காது உனக்கு? ஏண்டா மங்கி கேர்ள் தானே? மம்மி பிடிக்கும். இது என்ன கோங்கா இருக்குது? மங்கி கேர்ள்னா குடிக்க கூடாதுல உனக்கு? மம்மி பிடிக்கும். மம்மி என்னோட மம்மி. சரி தங்கச்சி தங்கச்சியும் பிடிக்கும். இவங்க 2 பேரும் கேர்ள் இவங்கள மட்டும் குடிக்குது. ஆனா கிளாஸ்ல இருக்க கேர்ள்ஸ குடிக்காதா உனக்கு? பிடிக்காதே. இக்குக்காரு எப்படி மாட்டாங்காரு. டேய் உங்க மிஸ்ஸ குடிக்குங்க அவனுக்கு. இக்கோ சொல்லு நீதான் தைரியங்க நாளாச்சே சொல்லு. அதுதான் ஏன்றதுதான் என்னோட கேள்வியும். என்ன தலை ஆட்டலாங்க காணாகான்னு யோசிக்கிற. ஒரு வேளை எங்கேயோ செங்கத்தியா வாங்கியிருக்கானோ நினைக்கிறேன். குடிக்க மாட்டியா? லைவ் போயிட்டுக்குதுரா. உங்க மிச்சுங்க எல்லாருங்க வந்து நேத்து தான் போன் பண்ணாங்க. சூப்பரா பேசுவான் எங்களுக்கு ரொம்ப குடிக்காங்கன்னு. சும்மா சொல்லாதீங்க. பொய் 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 பொய். ஏன்னா உங்க டாடி கிட்ட கேளு. அப்படியா? தெரியாது அவங்களுக்கே தெரியாது. டாடி நைஸா உன்னை கோத்து விட்டு நிக்கிறாரா? தெரியாது. இல்ல எங்க டாடி பொய் சொல்ல மாட்டாங்க. நீங்க மட்டும் தான் பொய் சொல்லுவீங்க. டாடி கோய் சொல்ல மாட்டாரா? நான் மட்டும் தான் கோய் சொல்லுவேனா? அந்த அங்கிள் பொய் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்ல மாட்டேனாப்பா. ஐ லைக் யூடா. இவனாடா சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். டேய் வண்டியா குழுவாண்டா இவன் கூட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி காத்திருக்கியாடா நீ? இல்ல. டேய் குழந்தைய கெடுக்காதடா. நானாடா கெடுக்குறேன்? சரி வீட்டுல டாடி அவங்க அங்கே சண்டை போட்டுக்கிறாங்களா? எஸ். அப்படி போடு. கரெக்டான கொஸ்டினுக்கே இப்போதானே நான் வந்திருக்கிறேன். அங்க இருந்து கண்ணு காட்டுறாங்க. ஐயோ சொல்லிடாதடா. நானும் போகுது. என்ன காரணம்? என்ன ரீசனுக்கு வச்சுக்கிறாங்க 2 பேரும்? எப்பவுமே டாடி ஃப்ரெண்டுன்னு போயிடுறாங்க. அதனால எப்ப பார்த்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. புரியுதா? ஆனா ஒன்னா டாடி ரீல்ஸ் கொண்டு போயிடுறாரு கிரிஞ்சு கூட. கிரிஞ்சா நான் டாடி. சரி ஏதாவது ஒரு நல்ல காட்டா எத்து விடு கேக்கலாம். புலி 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 புலே புலி 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 புலே புலி 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 புலியோ புலி 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 புலியோ புலியோ குலியோ குலியோ குலி கொட்டை எத்த குலி கொட்டை எடுக்காத குலி. ஏடா டேய் நான் காட்டு கேட்டனா குழி வித்துக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட. ரைட்ரா என்ன சாங்குடா அது? அஜித். அடடட ஆமாண்டா அவர் கடத்துல வந்தது. நீ வந்து சங்கையா யூடியூப் சேனல்லாம் டாடி வச்சுக்கிறாரு. உனக்கும் வந்து பெரிய ஆளானவன்னு என்ன ஆகணும்னு ஆசை இருக்கு? போலீஸ். ஏன் டாடி வீடியோ கோட்டா குச்சின் கோயிலான்னு பிளான்ல இருக்கியா? கையில கன் எடுத்து டாடியோட வீடியோவை ஷூட் பண்ணல. டாடியோட கேமராவை ஷூட் பண்ணலாம். டாடி நீங்க ஷூட் கொன்னு சொல்றீங்களே அவன் அதை தக்கா குறிஞ்சிக்கின்னு வேற மாதிரி ஷூட் பண்ண பிளான் பண்ணிட்டான் டாடி. ஆகா நல்ல ஆங்கிசன்ரா. ஏய் நீ ரொம்ப அழகா பேசுறடா. நீ குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தடல் கொடுக்கலாங்க. நாங்க வந்து நிறைய பேசலாம் சரியா? சூப்பரா வந்ததுக்கு தேங்க்யூடா கட்டு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. அடாடா யஸ்வந்த் வேற லெவல்ல பேசலாம்டா. யஸ்வந்தை தொடர்ந்து இருப்பது யார் என்றால் சஸ்தி. ரெடி ஆகுறியா? வாங்கோ. வணக்கம் தலை. வணக்கம். நான் தலை நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். அதுக்கு ஓதம் தலை எனக்கு. ஆங்க நான் நீ பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயராங்க. ஆமா. அப்படியா? வேற லெவல்லடா கிருஷ்ணா. சூப்பர்ரா. என்ன ஸ்போர்ட்ஸ் பா? நான் தான் கேளு. என்ன ஸ்போர்ட்ஸ் நீ சங்கையா விளையாடுவ? ஃபுட்பால். ஓஹோ சரி. ஃபுட்பால் இல்லாம வேற என்ன விளையாட்டு உனக்கு ரொம்ப பிடிக்கும்? பல்லாங்குழி. பல்லாங்குழியா? அது எப்படா விளையாடணும்? தெரியாது. முதல்ல பல்லாங்குழி எப்படி இருக்கும்னு தெரியுங்க? உருண்டையா இருக்கும். உருண்டையா இருக்குங்க. எனக்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுடா. எப்படி அது இருக்கும்? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. கண்ணு மாதிரி இருக்கும். டேய் அவன் கோலி குண்ட சொல்லிக்கிட்டு இருக்கான்டா கிருஷ்ணா.
அப்படியா? ஏன்டா அதுவாடா கல்லாங்குழி? ஆமா. ஓ, கோலியை தூக்கி குழியில வச்சா அது கல்லாங்குழின்னு நினைச்சுக்கினியா நீ? ஆமா. நல்லா வெரைட்டியா இருக்குடா நீ பேசுறது. முதல்ல நீ வீட்டுக்கு போனோடனே கல்லாங்குழின்னா என்னன்னு காட்டு கத்துக்கிற, சரியா? சரிடா, ஏதாவது நல்ல கடி ஜோக்கா சொல்லு கேட்கலாம். ஒரு ஈ ஈ வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஈ வரக்கூடாதுன்னா என்ன? ஐயோ ஐயோ, நல்ல வராதுன்னு கோட்ல எழுதி போட்டா வராது. தப்பு. ஈக்கு நம்ம வீட்டோட அட்ரஸே கொடுக்க கூடாது. ஏண்டா நான் என்ன ஈய தேடி போய் அட்ரஸாடா எழுதி கொடுக்குறேன்? ஆமா. இந்த மாதிரி கடிஜோக்கெல்லாம் எங்கடா கத்துக்கிற நீ? நானே கண்டுபிடிச்சேன். நீ இந்த மாதிரி வேற என்னெல்லாம் நீ கண்டுபிடிச்சிக்கிற சொல்லு கேட்கலாம். வேற ஒரு யானை மலையில இருந்து குடுக்குன்னு ஓடி வருது. மலையில இருந்து யானை ஓடி வருதா? ஆமா, ஓடி வருது. சரி. அப்புறம் ஒரு கடையில ஃப்ரூட்ஸ் மாம்பழம் எல்லாமே இருக்கு. அது ஃபர்ஸ்ட் என்னத்த வாங்கும்? எனக்கு ஆன்சர் தெரியும், சொல்லிட்டா. வேகமா ஓட்டி வந்தது இல்ல, அதனால மூச்சு தானே வாங்கும் முதல்ல. தப்பு. மூச்சு வாங்காது. வேற என்ன வாங்கும்? வாழைப்பழம் சொன்னல, வாழைப்பழம் பிடிக்கும்ல, அதை வாங்கி சாப்பிடும். அதாவது நான் இந்த ஆன்சர் சொன்னா அந்த ஆன்சர் சொல்றது, அந்த ஆன்சர் சொன்னா இந்த ஆன்சர் சொல்றது, கரெக்டா? ஆக மொத்தம் நான் கரெக்டாகவே சொல்லக்கூடாதுல்ல உனக்கு? ஆமா, சொல்லவே கூடாது. என்ன நல்ல எண்ணம் காத்தியாடா அவனுக்கு. ஏதாவது நல்ல காட்டு ஒண்ணு காடுறா கேட்கலாம். கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ, மாஸ்டம் சாரோ, நம்ம பையன் தான் ஹீரோ, சிங்கிங் டூயட் வேற யாரோ. அவ்வளவுதானே? ஆனா சங்கையா காட்டினடா. ஒரு கைத்தறல் கொடுங்களா குழந்தைக்கு. பரவாயில்லையே, சங்கையா பேசுற, சங்கையா காடுறியே. சரிடா, இப்ப கட்டி நிறைய உனக்கு காசு கிடைக்குது, அதுல என்ன பண்ணலான்னு இருக்க? வீட்டுல செட்டில் ஆயிடலாம். இதை வாங்கி விட்டு செட்டில் ஆகி இருக்க பாதி பணத்துல வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாமே வாங்கிக்கலாம், டிவி எல்லாம் வாங்கிக்கலாம். அப்புறம் குழந்தை பெற்ற பிறகு டாய்ஸ்லாம் வாங்கிக்கலாம். அதாவது ஒரு 28 வயசுக்கு மேல யோசிக்க வேண்டியதெல்லாம். சென்னையில செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன். சென்னையில அதாவது காஞ்சிபுரம்ல இருக்கிறது போர் அடிக்குதுங்க, சென்னைக்கு வந்தாரா சூப்பரா இருக்கும், இங்க செட்டில் ஆகலான்னு இருக்கான் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்பவே தனி கொடுத்தனம் போறதுக்கு பிளான் பண்ணிட்டான். ஸோ கொஞ்சம் உஷாரா இருங்க சார், இல்லடா? ஆமா. ஆங்க. ஐயோ, நிறைய கேள்வி வருது, குட்டி குழந்தைன்றனால கேட்காங்க இல்லடா என்னால. சரி, அப்புறமா கேட்டுக்கலாம். சரிடா, நீ என்ன ஆகலான்னு ஒரு முடிவுல இருக்க? ஒரு போலீஸ் ஆகலான்னு இருக்கேன். ஏடா கோங்க, கோலி சாய் திறந்துரும். ஏன்டா? ஏன்னா அப்பதான் கண்ணு தப்பு பண்றவங்களாம் சுட்டுடலாம், திருடங்களாம். கண்ணு எடுத்து நீ உன்னதான் துட்டுக்கணும். வரவன் கல்ல கட்டுக்காரான், சண்டை போட்டு மூக்கு உடைக்காரான், தக்கு கொண்டவன விட்ட கண்டிக்காரான் இவரு. சூப்பர். எல்லாரும் ஒரு குழந்தைக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே. தேங்க்ஸ் நான் வந்ததுக்கு. அடாடாடா, பேரு தாண்டா சஷ்டி, ஆனா கன்ற எல்லாமே பெரிய வஸ்தி. குழந்தை சூப்பரா பேசுனா. ஆங்காண்டா, என்னதான் இருந்தாலும் அழகா பேசுனடா சஷ்டி. நீ சஷ்டி கத்துது இருக்குது யாரு? நான் சசாந்த், ரெடி ஆகுறியா? வாங்க சசாந்த் சாய். நான் டேய் ஒண்டியா? நாடா நல்லா இருக்கிறியா? வாங்க. உனக்கு என்னென்ன கேம்லாம் தெரியும்? பப்ஜி. பப்ஜியாடா கேமு? பப்ஜி. பப்ஜியா? என்ன கேம் அது? கன் கேம். கன் கேமா? அடக்காவுங்க. நானும் சரி ஓலி விளையாட குடிக்கும், கிரிக்கெட் ஆட குடிக்கும், ஃபுட்பால் ஆட குடிக்கும்னு சொல்லுவானு பார்த்தா பப்ஜி விளையாட குடிக்கும்ன்றானே ஆளு. என்னலாம் தெரியும் உனக்கு? கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால். ஆள் காக்க வாலிபால் சைஸ்ல தானடா இருக்க. சொல்லு, யார் என்ன இருக்கு லிஸ்ட்ல? சபடு சபடு. சக்குடு சக்குடா? டேய் என்னடா அது சக்குடு சக்குடு? கிருஷ்ணா டேய், நான் இப்படி ஒரு கேள்வி கொட்டதே இல்லையடா. நான் ட்ரெயினுக்கு காயின் ஃபாலோ பண்ணி போணும். அட காகி சக்கு சர்க்கஸா? டேய் கிருஷ்ணா சொல்லு, அவங்க எல்லாமே போன்ல இருக்க கேங்க சொல்லிக்கிட்டு இருக்கான்டா. வாலிபால் கூட போன்ல தான் விளையாடுவியா நீ? உண்மையாகவும் விளையாடுவியா நீ? சரி, உனக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் தெரியுங்க? என்ன தெரியும் உனக்கு? கராத்தே தெரியும், குங்ஃபூ தெரியும், ஃபைட்டிங்லாம் தெரியும். இதெல்லாம் எப்படி கோணம் கத்துக்கனியா? கிளாஸ் கோனியா? டிவில பாட்டு. கிருஷ்ணா, நம்மளை பத்தி அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அப்படியாடா? உனக்கு என்ன தெரியும்? அவங்க யாரு? நான் கொண்டேன். எனக்கு குங்கு தெரியும், கராத்தே தெரியும். உனக்கு கோதி தருங்கர் தெரியுங்க? தெரியாதா? நாங்க காட்டம் கூட்டம் வரலாம்,
அவர்கிட்டலாம் நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். என் குடும்ப வாரிசு அப்படியே ரத்தத்திலேயே இருக்கு எனக்கு தெரியுங்க. 8 years. ஐயா ஐயா ஃபைட்டு கொண்டு காத்துலாங்க. நீ நானா யாரு கெஸ்ட்னு ரெடி ஆகுறியா? Ready. சரி காரா வலிக்குது. கத்திரடா. இந்த மாதிரிலாம் ஏமாத்தி ஜெயிக்க கூடாதுடா. எப்படி அட்டாக்லாம் பயங்கரங்க இருந்ததா? இதுக்கே எனக்கு கை வலிக்குது. சண்டைலாம் போடக்கூடாது சரியா? குட் காயா இருக்கணும். சரி நீ வந்து சங்கையா வாயடிக்கிறிய கொரி ஆளாயிட்டோன்னு என்ன ஆக போற? என்னடா எல்லாருமே போலீஸ் ஆயிட்டா? யாரா இந்த பைலட் ஆகுறது? யார் அக்கா சயின்டிஸ்ட் ஆகுறது? யார் டீச்சர் ஆகுறது? ஓ அக்கா டீச்சரா? தெரியாத்துக்கு போலீஸ் ஆகணும் நீ? ஆக்சுவலா 2 பேர் ஆல்ரெடி ஒரு போலீஸா இருக்காங்கடா. அவங்களே ஆல்ரெடி எல்லா திருடனையும் குடிச்சிட்டாங்கன்னா நீ யார குடிக்குவ? மிச்சம் திருடனா போச்சிடுவேன். மிச்சம் திருடனே இல்லனா சயின்டிஸ்ட் ஆயிடுவேன். ஐயோ ஐயோ குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. நீ சங்க அழகா பேசணுடா. நாங்க நிறைய பேசலாம் சரியா? வந்ததுக்கு நன்றி. உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. அவனுக்கு அடுத்ததா இருக்கிறது யாரு? கிருஷிகா. கரெக்டா? கிருஷிகா வாங்க. வணக்கம் கிருஷிகா. சரிடா உன்னை வந்து ட்ரெயின் எல்லாம் கூட்டு போயிருக்காங்களா? ட்ரெயின்ல போகும்போது என்னெல்லாம்டா விற்கிறாங்க ட்ரெயின்ல சாப்பிட்றதுக்கு? சரி இப்போ வந்து ட்ரெயின்ல வந்து தெரியாதவங்க வந்து பிஸ்கெட் கொடுக்குறாங்கன்னு ஏன் நாங்க சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. ஏன் என்னத்துக்கு? அதை ஒரு மருந்து வச்சு கொடுப்பாங்க. ஓ அதாவது அதுல வந்து மருந்து வச்சுக்கிறாங்க. அதை வாங்கி சாப்பிட்டா என்ன ஆகும்? செத்து போயிடுவோம். செத்து போயிடுவோங்க. சரி ஓகே அதுவும் ஒன்னா ஆன்சர். அதை வாங்கி சாப்பிட்டா நாங்க மயக்கத்து வந்துடும்ல. நைஸாக்கும் நாங்க கிட்ட இருக்க பொருள் ஆட்டையை கூட்டு போயிடுவாங்க. ஸோ உஷாரா இருக்கணும் சரியா? வெரி குட். இங்கிலீஷ்ல ஏதாவது ஒரு நல்ல ரைம்ஸா இருந்தா சொல்ல கேட்கலாம். குழந்தை அழகா சொல்லிச்சுலங்க. ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாங்க. இது ஆல்கோகட்ஸ்ரா. இது ஞாபகம் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ரைம்ஸ் மாதிரி எழுதியிருக்காங்க. நீ சாங் வந்து நல்லா பாடுவீங்க அப்படியா? அப்படியா பாப்பா வீட்டில் நிறைய பாட்டு பாடுவீங்களா? எங்க ஒரு அழகான சாங் ஒன்று பாடுங்க கேட்கலாம். குட்டி எங்க போச்சு கத்திக்கா கூட தூங்க போச்சு கத்திக்கா எட்டு ஓடிச்சனே அழுடிச்சு அம்மா எனக்கு கொஞ்சம் சிரிச்சிச்சு. சாங்கில் ஒரு யூனிட்டியே இல்லை இருந்தாலும் அப்படியே கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் கோதண்டா. இதுதான் சாங்கா? பரவாயில்ல நல்லா காண. நீ குழந்தைக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாங்க. சரிடா வீட்டில் வந்து யாரு வந்து சங்கையா சண்டை போடுறது? அம்மா அப்பா. எல்லாரும் வீட்லயும் இதே பிரச்சனை தாங்க. உங்க அங்கி டாடி சண்டை போட்டுன்னு ஆள்றாங்கங்க. இல்ல யாருக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றது? டாடி. அவரால எவ்வளவு நேரம் தான் தாங்க கூடிய சொல்லுங்க. ஏண்டா நீ போய் தடுக்கலாம்ல சண்டை போடும்போது? பயமா அடிக்கிறாங்க. ஓ அவங்க சண்டை போட்டா உனக்கு பயமா இருக்குங்க. இதெல்லாம் அங்கிட்ட சொல்லியிருக்கியா எனக்கு பயமா இருக்கு நீங்க சண்டை போடுறதுன்ட்டு? அக்கறம் சண்டை போட மாட்டாங்களா நீ சொன்ன உடனே? போடுவாங்க. டேய் ஏன்டா சிரிக்கிற? இல்ல சும்மா. சரி நீ சமையல்லாம் சூப்பரா பண்ணுவியாங்க. தோசை பண்ணுவேன். தோசை பண்ணுவியா? அடாடாடாடாடா தோசையில ஏதாவது ஸ்பெஷலா பண்ணுவியா? என்ன என்ன ஸ்பெஷல் எப்படி பண்ணுவ சொல்லு? முட்டை தோசை பண்ணுவேன். சரி எப்படி அந்த முட்டை தோசை பண்ணுவ சொல்லு கேட்கலாம். அந்த முட்டை வச்சு போட்டுக்கணும் பெப்பர் தூவி அப்புறம் திருப்பி வச்சுட்டு மடிக்கு சாப்பிட்டா சூப்பர். அவ்வளோதாங்க. முட்டையை வச்சு ஊற்றுங்க பெக்கரை தூவுங்க மேலே ஊற்றுங்க அப்படியே சாப்பிடுங்க முட்டை தோசை ரெடி. இப்படி தான் முட்டை தோசை சுடுவாங்களா? யாருக்கெல்லாம் இப்படி சுட்டு குத்துக்கிற நீ? சுட்டு குத்ததே இல்லை. அப்புறம் சுட தெரியும்ன்ற மாதிரியே சொன்னியடா நீ? தெரியும் ஆனா குத்த இல்லை. நல்லா அம்மா கொடுக்க மாட்டாங்க. ஆமா நீ இப்படி செஞ்சனா எந்த அங்க தான் கொடுக்குவாங்க சொல்லு? அங்க என்ன சாப்பாடு நல்லா செய்வாங்க? நீ சொன்ன பதிலுக்கு நான் சிரிக்கலான்னு பார்த்தேன். பட் எனக்கு முன்னாடி உங்க அங்க ஊந்து சிரிக்கிறாங்க பாத்தியா? ஏன்னா அதான் ரொம்ப ஈஸி செய்யறது. சரி அங்க நல்லாவே செய்ய மாட்டாங்கன்னு என்ன சாப்பாடு? சரிடா செல்லம் நீ சூப்பரா பேசுறியே பெரிய கொண்டாயிட்டோன்னு என்ன ஆக போற நீ?
மிஸ் ஆக கோரியா? எங்க போய் மிஸ் ஆக கோர? ஸ்கூல்லயே மிஸ் ஆயிடுங்க நீ. ஓஹோ டேய் அவ டீச்சரா? ஓ டீச்சர். ஏன்டா டீச்சர்னு சொல்ல வேண்டியதானடா? ஓ நீங்க மிஸ் தான் சொல்லுவீங்களா? சரி என்ன மிஸ் ஆக கோர? தமிழ். ஏய் தமிழுக்காக தமிழ் டீச்சர் கை தட்டல் கொடுங்க குழந்தைக்கு. அப்படியா? சரி மிஸ் ஆயிட்டனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா காத்துக்கியா இல்ல ரொம்ப ஜாலியா இருக்கியா? ஜாலியா இருக்கியா? செம கியூட்டா பேசுனீங்க பாப்பா நீங்க. ஆங்க நாங்க நிறைய பேசலாம் சரியா? வந்ததுக்கு நன்றி. உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. ஓகே கிச்சனா நான் ரூல்ஸை சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றேன். பேரண்ட்ஸ் குழந்தைங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க சரிங்களா? ஸோ கையை நல்லா இப்படி கிளாட்டா ரெண்டு கக்குங்க அப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். அந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் கக்கு இருக்குல்ல, இந்த கக்கு ஒன்று ஒன்றா எடுத்து கீழே விடாங்க அப்படியே பேலன்ஸ் பண்ணணும். சப்போஸ் இடம் கொத்தலைன்னா தலையில கூட நீங்க வச்சு பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியான கேங்கு தான். கீழே விடாங்க பேலன்ஸ் பண்ணணும். நாங்கள் உங்களுக்கு 100 செகண்ட் தான் கொடுப்போம். ஆமாம் 100 செகண்ட்ஸ் தான் கொடுப்போம். அந்த 100 செகண்ட்ஸ்ல யார் நிறைய கப்பை கீழே விடாம பேலன்ஸ் பண்ணி நிற்கிறாங்களோ அவங்க தான். ஓகே ஓகே கேங் ஆரம்பிச்சிடலாம். ரெடி ஆகுறீங்களா எல்லாரும்? வங்கீஸ் எல்லாரும் ரெடி ஆகுறீங்களா? ஆரம்பிச்சிடலாங்க. சரி முதல்ல இருக்கிறது யாரு? ஸோ யஸ்வந்த் அவங்க வங்கி வாங்க. ஓகே டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. டாடி சூப்பரா என்கரேஜ் பண்றீங்க டாடி. கையை நல்லா நீட்டுப்பா. டாய் கையை மடக்க கூடாது. அப்படியே தான் நீட்டணும். கையை மடக்க கூடாது. இப்படியே தான் பிடிக்கணும். கையை மடக்கி பிடிக்குது. மடக்கூடாது. இப்படியே சூப்பரா வெரி குட்ரா சூப்பரு. அங்கே வரலே மகனே சேட்டை கொன்றியா நீ வீட்டுல? இதான் உனக்கு கனிஷ்கண்ட். அங்கடே நிக்கிற நீ ஆடாங்க ஆச்சையாங்க. சூப்பரா சூப்பரா பேலன்ஸ் பண்ணு. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணா போதும். டைம் போய்கிட்டே இருக்குது. ஏய் நீ தானே கரெக்டா பேலன்ஸ் பண்ணோம். நீ பண்ணலாம் மம்மி திருப்பி திருப்பி எடுத்து அரேஞ்ச் பண்ணாலும் வேஸ்ட். புரியுதா? கங்கி டென்ஷன் ஆகுறாங்க. டைம் போய்கிட்டு இருக்கு. கை கொஞ்சம் கொஞ்சம் கீழே போயிட்டு இருக்கு. டைம் போய்கிட்டே இருக்குது. ஐயா டைம் முடிய போகுது. டேய் நீ மண்டை ஆட்டாதடா. டேய் அப்படியே நில்றா. ஐயோ டைம் போய்கிட்டு இருக்கு. கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். அதுவும் போச்சா? அடாடாடாடா 10 சொன்னீங்கன்னு கேள்விப்பட்டேன். கடைசியில ஒருங்கே இல்லாம இருந்த ரெண்டுத்தையும் கீழே தள்ளி விட்டாங்க கையன். டேய் என்னடா நீ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அடிக்கி நிற்கிறாங்க. எத்து நீ தள்ளி விட்டுனேங்கிறியே. இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா கொருங்க தாண்டா ரொம்ப முக்கியம். அதுதானே கேங்கு. சரி குறால. ஆனா டீமா நல்லா விளாண்டீங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. சூப்பரா விளாண்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்ரா. சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்களடா கேங்கு. ஓகே ஸோ அடுத்ததாக இருக்குது யார் என்றால் நாங்க சஷ்டி அவங்க கங்கி வாங்க. ஓகே உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஐயோ எல்லாத்தையும் எத்தனை கீழே போட்டாங்களே கங்கி. சூப்பரா. கைங்கனிச்சா அக்கா இதான் சான்ஸ். கைங்கனிச்சு நிக்க சொல்லி கழி வாங்குறாங்க. ஆடவே கூடாது புரியுதா? மூங்கன்ட்டே இருக்கிறாதுடா காட்டில. டேய் கீழே நோ இருக்குது கொர்றா தங்கி. சசி கீழே நோ இருக்குது கொர்றா. தலையை குறிஞ்சு கொர்றா. இப்படியோ கத்தாக்குறா தெரியும். டைம் போய்கிட்டே இருக்குது சசி. டைம் போய்கிட்டே இருக்குது சசி. ஏய் வேற லெவல்ரா நீ. ஐயோ ஆடாத.
டைம் போய்கிட்டே இருக்குது. டேய் ஆட்டாதடா டேய், கைய மேல தூக்குடா. கையெல்லாம் மேல தூக்குப்பா. கை தட்டுறா, சூப்பரா. சச்சி கை தட்டு, எப்படி தட்டுவ கையே? ஐயோ சச்சி, டைம் முடிய போகுதுடா சச்சி, இன்னும் கொஞ்சம் காலம் கொண்டா சச்சி. Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Time up. வேற லெவல்ரா. வாடா வெரி குட். இங்க வா. டேய் செல்லம், இங்க வாடா. வாடா கட்டி விடுறா. என்னென்ன கொடுமை பண்ணிருக்க நீங்க வீட்டுல? எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க சோலை இறக்கணுங்க. இது சங்கையா வலிதா சொல்றலாம். ஆனா சங்கையா எஃபோர்ட் போட்டடா. பெரிய கைத்தல் கொடுக்கல குழந்தைக்கு. சங்கையா விளாடா. நான் ஹாட் சாக் தான் அவனுக்கு. எத்தனை திருங்க அடங்க எத்துனா தங்கி? 10 11 எத்துனா. வேற லெவலு. சூக்கரே சொன்னது ஆறா, எடுத்தது 11. தேங்க்ஸ் மேடம் வந்ததுக்கு. இங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. தேங்க்யூடா தங்கி, உன்னோட இடத்துல உட்காந்துக்கோ. சஷ்டி அவங்க அங்கே வந்து அல்டிமேட்டா விளாட்னாங்க. அவங்களுக்கு அத்ததான் வர கோருது. செசான் சாய் அவங்க அங்கே வாங்கோ. ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வெரி குட்ரா. நல்லா ஆரங்கோ. ஐயோ இப்போதானே ஆரம்பிச்சு இது உழறதுக்கு. நல்லா விளாடுறடா நல்லா. டேய் மூக்குங்கால ஏதோ இருக்குது பாருடா. டேய் சாயோட மூக்குல ஏதோ ஒட்டி நிக்குதுல. சாய் உன்னோட மூக்குல ஏதோ ஒட்டி நிக்குதுடா சாய. சாய் சூலே சவுந்துச்சுரா. டேய் கீழே குஞ்சு காரா. சூலே சவுந்துச்சுரா சாய். ஐயோ சாய் 11ல இருந்து 3 போயிடுச்சுனா எவ்வளோ? ஐயோ உழுகுதே. டைம் முடிய போகுது. ஆகா டைம் வேகமா போயிட்டு இருக்கு. ஆடக்கூடாது சாய், ஆடவே கூடாது. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. டைம் அப். கைகுறா. வெரி குட்ரா. ஏ வேற லெவல்ரா நீ. சூப்பரா. கை வலிச்சுதா? எந்த இடம்லாம் வலிச்சுது? இங்க கோ எவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்க. வாங்கிக்கோங்க சரியா? நீ வலிச்சாலும் வந்து கன்சிஸ்டன்சியா நின்ன பத்தியா? அதுதான் விஷயம். புரியுதா? நடுவுல மேக்ஸ் கொஸ்டின் கேட்டேன்டா நானு. கரெக்டா பதில் சொல்றான்டாங்க. அப்படியாடா? சொன்னியாடா? ஷூலே சவுண்ட் இருந்தது. கட்ட சொன்னேன். கட்டினியா நீ? கட்டி தானே இருக்குது. சும்மா தான் கேட்டேன் சரியா? சூக்கரா. வேற ஆடினாங்க. சூக்கரா நின்ட்டால கட்சியில. அழகா ஆடினா. வெரி குட். தேங்க்யூ கங்கி வந்ததுக்குங்க. எத்துல உட்காந்துக்கோங்க. தேங்க்யூடா செல்லம். எத்துல உட்காந்துக்கூடா. டே சாயி செஸ்டன் சாய் வேற லெவல்ல விளாண்டா நீ. ஸோ அட்டதா இருக்குது. யாருன்னா கிருஷிகா. வேறு நான் சொல்றதுக்கு முன்னாடி அங்கிருந்து வருது காத்தியாடா. அவன் பக்கத்துல இருக்கிறாங்க, அதனால தெரிஞ்சுடா அவனுக்கு. கவனிக்க வேண்டிய விஷயம் தான். நான் கிருஷிகா ரெடியா இருக்கீங்களா? ஸோ கிருஷிகா அவங்க அங்கே வாங்கோ. ரைட்டு, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சூக்கருங்கட்டாங்க. வேற லெவல்ல சூக்கர் கிருஷிகா. அப்படியே மெயின்டைன் பண்ணு சரியா? அவளோட கொண்டையில கூட விட்டு வைக்காங்க. அழகா காண்டங்க கக்க ஹோல்டு பண்ணிட்டாங்க.
செம்ம பாப்பா, வெரி குட். அப்படியே பேலன்ஸ் பண்ணு சரியா? இன்னும் ஒரு 80 செகண்ட்ஸ் தான். ஆங்க டைம் போய்கிட்டே இருக்குது. சங்கையா விளாடுறீங்க கிருஷிகா காக்கா. என்ன காருங்க இந்த பக்கம் திரும்பி. என்ன கண்ணு கட்டா செய்த ஆளக்கானோ. நல்லா விளாடுறீங்க, நல்லா விளாடுறீங்க. டைம் போய்கிட்டே இருக்குது, டைம் போய்கிட்டே இருக்குது. டைம் போய்கிட்டே இருக்குது, டைம் போய்கிட்டே இருக்குது. கிருஷிகா காக்கா கால்ல என்ன இருக்குது கீழே? வேகமா போய்கிட்டு இருக்கு. டைம் கவுண்ட் டவுன். 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். அங்கே நல்லா ட்ரிக் யூஸ் பண்ணி காக்காவோட குடுங்கில ஒன்று காட்டிட்டாங்க. அதுவும் பேலன்ஸ் ஆகாம கீழே விடாம இருந்தது இல்லடா. ஆங்க எத்தனை தெரியுங்க ஆச்சல்ல நீங்க எடுத்திருக்கீங்க? கை எத்திருக்கீங்க செல்ல நீங்க? ஆங்க அவளே சாக்காயிட்டாங்க. டங் சங்கையா விளாண்டிங்க டங். சூப்பரா விளாண்ட செல்ல நீ. தேங்க்யூண்ணா வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. தேங்க்யூ மேம். இடத்துல உட்காந்துக்கோங்க. அங்க காத்தியா 2 பேர் தங்ச கோட்டு விளையாடிக்கிறாங்க. என்னடா வீட்டில் பேசிடலாங்க. நீங்க நாள் எப்படி போச்சுன்னு கேட்கலாமா வீட்டில்? ஓகே. ஸோ முதல்ல வந்து நாங்கள் யஸ்வந்த் தான் இருக்கிறோம். ஸோ யஸ்வந்த் அவங்க டேடி கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். டேடி வணக்கம் டேடி. வணக்கம் வணக்கம். டாடி எப்படி டாடி கோச் இந்த நாள் உங்களுக்கு? சூப்பர் சூப்பர், செம ஃபன்னா இருந்தது. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம். சூப்பர் டாடி. பசங்களும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. ஆமா டாடி. எங்கனா கேமரா வச்சிருக்கீங்களா? ஏற்கனவே இங்க நிறைய கேமரா இருக்கு. இதுக்கு நான் ஒரு கேமரா வைக்கிறேன். தேங்க் யூ டாடி. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் டாடி. ஓகே ஓகே, நன்றி நன்றி. தேங்க் யூ so much. வாங்க வணக்கம் வாங்க. வணக்கம். உங்களுக்கு எந்த ரவுண்ட் வாங்க ரொம்ப குச்சிருந்தது? இந்த கேம் தான். ஓத்தாலும் ஜெயிச்சாலும் மீசியம் இருக்குங்கன்ட்டு தான். ஆமா. வெரி குட். ரொம்ப நன்றி அங்க வந்ததுக்கு. தேங்க் யூ தேங்க் சோ யூ. அடுத்து காட்டி இருக்காங்க. எப்படி கோச்? எல்லா கேமே பிடிச்சிருக்கு. சூப்பர். குழந்தை நல்லா ஆடுனாங்க. தேங்க் யூங்க. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ. ரொம்ப நன்றி. சொல்றா அண்ணா என்னடா எகுரா கோச் இன்னைக்கு? நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ராஜேஷ் வந்ததுக்கு. ரொம்ப நன்றி. ஓகே பை. அடுத்ததாக இருக்குது யார் என்றால் சஷ்டி டாடி. வணக்கம் டாடி. வணக்கம். சூப்பரா இருந்தது. 4 பசங்க கூட்டு போ என் உயிரை எடுத்தாங்க. இன்னைக்கு அவன் சந்தோஷமா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கேம்ல வின் பண்ணிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க. ஜெயா டிவிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ டாடி வந்ததுக்கு. வாங்கி உங்களுக்கு எந்த ரவுண்ட் வாங்கி ரொம்ப குச்சிருந்தது? தம்பி வின் பண்ணதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. பொறுமையா இருந்தான் இல்லையா? தேங்க்ஸ் வாங்கி. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ so much. அக்கா வணக்கம்க்கா. வணக்கம் வணக்கம். உனக்கு என்ன ரவுண்டுக்கா ரொம்ப குச்சிருந்தது? எனக்கு வந்து அவன் கொஸ்டின் கேட்டு நிறைய ஆன்சர்ஸ் பண்ணால, அதெல்லாம் பிடிச்சிருந்தது. சூப்பர்க்கா. நன்றிக்கா. தேங்க்யூ தேங்க்யூ. சோ அடுத்ததாக இருக்குது யார் என்றால் நாடா செஷன் சாய் ரெடி ஆகுறியா? கேட்டுலாங்க வீட்ல. கங்கி வணக்கம் கங்கி. வணக்கம். கங்கி உங்களுக்கு எந்த ரவுண்ட் கங்கி ஸ்பெசிஃபிக்கா குச்சிருந்தது? எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல வந்து அவங்க யோசிக்கிற திறமை நல்லா இருக்கு. அப்புறம் இந்த நாள் உங்களுக்கு எப்படி கோச்சி? ரொம்ப அருமையா போச்சு. ரொம்ப நன்றி கங்கி வந்தது சந்தோஷம். காட்டி வணக்கம் காட்டி. வணக்கம் வணக்கம். உங்களுக்கு எப்படி கோச்சி இந்த நாள்? நல்லா போச்சு. ரொம்ப நன்றி காட்டி வந்ததுக்கு. அக்கா என்னக்கா எப்படிக்கா கோச்சி இந்த நாள் உங்களுக்கு? நல்லா போச்சு. நல்லா போச்சா? நல்லா விளாட்னா தங்கி? நல்லா விளாட்னோம். சூப்பர். தேங்க்ஸ்க்கா வந்ததுக்கு. தேங்க் யூ. ஓகே. அடுத்ததாக இருக்குது யார் என்றால் கிருஷிகா. என்னடா கேட்டுலாங்கடா வீட்ல. ஹலோ கங்கி. ஹலோ. கங்கி எப்படி விளாட்னாங்க கிருஷிகா இன்னைக்கு? சூப்பரா விளையாண்டாங்க. நல்லா பேசுனாங்க. சூப்பரா விளாட்னாங்க. கங்கி உங்களுக்கு எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப குச்சிருந்தது? கொஸ்டின் கேட்டிங்களா அந்த ரவுண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. புரியுது. தேங்க்யூ கங்கி. ரொம்ப சந்தோஷம் கங்கி நீங்க வந்தது. ஓகே தேங்க் யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அகைன். என்னடா குத்துலாமா கிஃப்ட்? குத்துலாமா? வாங்க. சூப்பர். என்னடா யஸ்வந்த் தேங்க்யூ so much வந்ததுக்கு. தேங்க்யூ. அடா சஸ்தி டாடா கை கைக்குறோம் அப்படி கோர்றா. சூக்கரா கண்ணடா நீ. நல்லா பேசுன சங்கையாகலான்னு. அதனால உனக்கு ஒரு சூக்கர் கிஃப்ட். தேங்க்யூ வந்ததுக்கு. செஷன் சாய் உள்ள டிக் டிக்னு சவுண்ட் கேக்குது. என்னன்னு தெரியல எனக்கு. தேங்க்ஸ்டா வந்ததுக்கு. கிருஷிகா தேங்க்யூடா வந்ததுக்கு. தேங்க்யூ வெல்கம்.